வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் என்ன? முதல்ல நமது எம்ஜிஆர் இருந்துச்சு. அந்த நமது எம்ஜிஆர் பேப்பரு சசிகலா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நமது அம்மா பேப்பர் இருக்குல்ல, அது எஸ்பி வேலுமணி டீமு ஃபேவராக போயிடுச்சு. இதில் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவுக்கு புதிய பேப்பரை அறிவிச்சிருக்காரு. அந்த பேப்பருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா போர்வால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருந்துச்சுல, அந்த குண்டாஸு ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸை ரத்து பண்ணியிருக்காங்க, வாபஸ் வாங்கியிருக்காங்க. திமுக ஆட்சியில் சவுக்கு சங்கர் நிச்சயமாக உள்ளே இருக்க வேண்டியவர் தான். ஆனால் குண்டாஸில் உள்ளே இருக்க வேண்டியவரா அப்படின்னா இல்லை. யார் யார் மேலே குண்டாஸ் போடணும் அப்படின்னு விதி இருக்குது. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தொடர் குற்றவாளிகள், தொடர்ந்து குற்றங்கள் செய்கிறவங்க, போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்க, இவங்க மேலே தான் குண்டாசை போட முடியும். ஆனால் திமுக ஆட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல் பழிவாங்கல் அந்த கேட்டகரிக்கு கீழே சவுக்கு சங்கரை தொடர்ந்து சிறையில் அடைச்சாங்க திமுக கவர்மெண்ட்டு. சிறையில் அடைச்சது மட்டும் இல்லாமல் குண்டாசை போட்டுக்கு இருந்தாங்க. இப்போது டிவிகே கவர்மெண்ட்டு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாசை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நாராயணன் திருப்பதி, நயினாறு, முருகன், வானதி, தமிழிசை, இந்த 4 பேர் அணியில் சேர்ந்துட்டாரோ நாராயணன் திருப்பதி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நேற்று எழுதியிருந்தார். 2024 விட 2026 பாஜகவுடைய ஓட் ஷேர் கூட அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. கணக்கு போட்டு வச்சிருக்காரு தப்பு தப்பா. ஒரு கட்சியுடைய ஓட் ஷேர் தான் பேசும். எப்படி ஓட் ஷேரை கணக்கு பண்ணுவாங்க? மாநிலம் முழுவதும் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு, அதில் அந்த கட்சியுடைய சிம்பலுக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு, இதை பொறுத்து தான் ஒரு கட்சியுடைய ஓட் ஷேரு முடிவெடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த வாக்குகள் 4,87,00,000. இந்த தேர்தலில் தாமரை சின்னத்துக்கு விழுந்தது 14,67,000. 4,87,00,000 14,67,000 அப்படிங்கிறது 3% கீழே. இதுதான் ஓட் ஷேரு. 11.24% அண்ணாமலை உயர்த்தினார். அதை 3% கீழே கொண்டு வந்துருச்சு நயினார் பாஜக, நயினார் அண்ட் கோ அப்படின்னு கொந்தளிச்சு போய் பிஜேபி கேடர்ஸ் பதிவுகள் போடுறாங்களா. இப்போது இவர் என்ன கணக்கு சொல்லியிருக்காரு? தாமரை சின்னம் 33 தொகுதியில் போட்டிட்டுச்சான். அந்த 33 தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்குகள் 66 லட்சமா. 66 லட்சத்தில் 14,67,000 வாக்குகள் பிஜேபி வாங்கியிருக்கு, தாமரை வாங்கியிருக்கு. அது 22%. 2024 விட கூட அப்படின்னு சொல்லிட்டு 2024 விட 2.6% வாக்குகள் அதிகம் அப்படின்னு நாராயணன் திருப்பதி போட்ட பதிவுக்கு தான் இப்போ வாங்கி கட்டிக்கிருக்காரு சோசியல் மீடியாவில். அதாவது விசிகா, கம்யூனிஸ்ட்டு, திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலையை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸை, கடின உழைப்பை கொச்சைப்படுத்துகிற மாதிரி புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்காம, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்காம தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து 18% மேலே பிஜேபி வாக்குகளை வாங்கினுச்சு என்டிஏ. அதில் பிஜேபி மட்டும் 11.24%. தமிழக பாஜக வரலாறுலேயே அவங்க டபுள் டிஜிட்டில் ஓட் ஷேர்லாம் வாங்கினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு சில பேர்? 2014 என்டிஏ 18% தாண்டிருச்சுல, இதெல்லாம் இப்போ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பாண்டே உட்பட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2014, 24 ஒன்றா? 2014 என்டிஏவுடைய தலைமை யார்? தேமுதிக, விஜயகாந்த். ஆனால் 2024 பிஜேபி தான் என்டிஏவுக்கு ஹெட்டு. 2014 விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் விஜயகாந்துக்காக தாமரைக்கு விழுந்த வாக்குகள். ஆனால் 2024 விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் தாமரைக்கு விழுந்துச்சு. போத் ஆர் நாட் சேம். இந்த உண்மை சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனால் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டா அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டி கூடிரும் அப்படின்னு தொடர்ந்து 2014 18% மேலே அப்படின்னு வன்மத்தை கக்குனாங்க சில பேர். இப்போ பாருங்க, 2026 மரண அடி வாங்கியிருக்காங்க தமிழக பாஜக. அதை ஒத்துக்க மனசு இல்லாமல் 2024 விட 2026 2.6% கூட அப்படின்னு தப்பு தப்பாக கணக்கு போட்டு எப்படியோ சுற்றி வளைச்சு போட்டியிட்ட தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்குகள் இவ்வளவு, அதில் இவ்வளவு தாமரைக்கு விழுந்திருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு பய கூட இதை ஏற்றுக்க மாட்டான் இந்த கணக்கெல்லாம். அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெளிவாக புரியுது. என்ன நடந்தாலும் அண்ணாமலைக்கு ரெகக்னைசேஷன் கிடைச்சிடக்கூடாது,
உழைப்புக்கேற்ற ஊதியம்னு நம்ம சொல்கிறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அண்ணாமலைக்கு பாராட்டு கிடைக்கிது, ஓட் ஷேரை உயர்த்தியிருக்காரு. அந்த பாராட்டு அண்ணாமலைக்கு கொடுத்துடக்கூடாதான், அந்த பாராட்டு அண்ணாமலைக்கு போயிடக்கூடாதான். அதுக்காக 2024லையும் சரி 2026லையும் சரி என்ன சொல்லி உருட்டலாம் அப்படின்னு ஒரு குரூப் இயங்கி வருது. அந்த குரூப்பில் நாராயணன் திருப்பதியும் சமீபத்தில் சேர்ந்துட்டார் போல அப்படின்னு பாஜக காரங்க கடுப்பாகிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.